ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக்போர்ட். ஐ எம் எஸ்கே. நம்ம இன்னைக்கு வீடியோவில் இந்த வேர்டு சின்ஸ், இந்த வேர்டை எப்படி நம்மளோட கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சின்ஸ்ன்ற வேர்டை நம்மளோட கான்வர்சேஷனில் அடிக்கடி யூஸ் ஆகிற ஒரு வேர்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வேர்டை எப்படி நம்மளோட கான்வர்சேஷனில் யூஸ் ஆகுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கமெண்டில் பண்ணியிருந்தீங்க, உங்கள் வீடியோ ரொம்ப வேகமாக நீங்கள் நடத்துகிறீங்க, ரொம்ப வேகமாக பேசுகிறீங்க, எங்களால் புரிஞ்சுக்கிற முடியல, எங்களால் எதுவும் நோட் பண்ண முடியலை அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் நேச்சுரலாகவே கொஞ்சம் வேகமாக பேசக்கூடிய ஆள். ஸோ அதனால் உங்களால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ இந்த மைக் குவாலிட்டி வேறு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் நான் எவ்வளோ எவ்வளோ மெதுவாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு தெளிவாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் என்னோடய வீடியோஸை நிறையா லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, நல்ல கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறையா பேர் சொல்கிறீங்க, இன்னும் நிறையா வீடியோ போடுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா வீடியோ கொடுக்க முயற்சி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த வேர்டு சின்ஸ் இதை அதிகமாக 2 மீனிங்ஸில் பயன்படுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேர்டை நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா லிருந்து அப்புறம் ஆதலால், இந்த 2 மீனிங்கில் பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு மீனிங் எடுத்துக்கோம், லிருந்து. நம்ம இதை தமிழில் லிருந்து அப்படின்னு சொன்னாலும் இப்போ சின்ஸோட தமிழ் அர்த்தம் லிருந்து அப்படின்னு சொல்கிறனால நம்ம தமிழில் நிறைய இடங்களில் லிருந்து அப்படின்ற மீனிங்கில் பயன்படுத்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அங்கேருந்து இங்கே வா, இங்கேருந்து அங்கே போ, அவரிடம் இருந்து அதை வாங்கு, இது மாதிரி பல இடங்களில் இந்த லிருந்துன்றது நம்ம தமிழில் அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் நம்ம தமிழில் பயன்படுத்தக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இந்த சின்ஸ் பயன்படுத்த முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இடங்களெல்லாம் இந்த ஃப்ரம்ன்ற வேர்டு தான் அதிகமாக பயன்படக்கூடியது. இந்த ஃப்ரம்மையே டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்ம இந்த வீடியோவில் இந்த சின்ஸ்ன்ற வேர்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரி, அப்படின்னா இந்த சின்ஸ்ன்றதை எங்கே தான் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்ஸ்ன்றது ஒரு காலத்தை குறிப்பிட பயன்படுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காலம்னு சொல்லும் பொழுது அங்கே இந்த ஃப்ரம் பயன்படும். ஆனால் இந்த சின்ஸ்ன்றது எங்கே பர்டிகுலராக பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தில் ஒரு செயல் ஆரம்பிச்சிருக்கோம், அந்த செயல் முடியாமல் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கும். அப்போல்லாம் அந்த செயல் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு பயன்படக்கூடியது தான் இந்த சின்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயல் ஆரம்பிச்சிருக்கோம், அந்த செயல் இப்போவும் நடந்துட்டு இருக்கும், அந்த செயல் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு பயன்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் அந்த செயல் கடந்த காலத்துலேயே ஆரம்பித்து கடந்த காலத்துலேயே முடிஞ்சிருந்துச்சுன்னா அதை குறிப்பிடுறதுக்கு இந்த சென்ஸ் பயன்படாது. அல்லது இந்த செயல் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லணும்னாலும் இந்த சென்ஸ் பயன்படாது. அந்த இடங்கள்லாம் ஃப்ரம் தான் பயன்படும். அந்த ஃப்ரம்மோட யூசேஜ் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சரி, அப்படின்னா கடந்த காலத்தில் ஆரம்பித்த செயல் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை குறிப்பிடுறதுக்கு என்ன டென்சஸ்லாம் பயன்படும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த 2 டென்சஸ் தான் கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட செயல் இப்பொழுது வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு பயன்படக்கூடிய டென்சஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ஸ் இந்த 2 டென்சஸில் மட்டும் இல்லை, இன்னொன்று பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த இடங்களையும் பயன்படும். நான் இன்னும் அந்த 2 டென்சஸை நடத்தலை, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும். நான் ஃபியூச்சரில் அந்த டென்சஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அந்த இடத்துல எப்படி அந்த சென்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த சென்ஸ்ன்றது இந்த 2 டென்சஸில் எப்படி செயல்படுது அப்படின்றத மட்டும் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன், ஐ ஹாவ் ஒர்க்டு ஹியர் சின்ஸ் 2011. இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த இடத்துல சின்ஸ் 2011 அப்படின்னா 2011 அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன செயல் நடைபெறுது, ஒர்க், அதாவது வேலை செய்தல்ன்ற ஒரு செயல் நடைபெறுது. அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, 2011 தொடங்கப்பட்ட செயல் எப்பொழுது வரைக்கும் நடைபெற்றிருக்கு, இப்போது வரைக்கும் அந்த செயல் நடைபெற்றிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி கடந்த காலத்தில் ஆரம்பித்த செயல் இப்போது வரைக்கும் நடைபெற்றிருக்கு. அந்த செயல் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த சின்ஸ். இந்த செயல் எப்பொழுது தொடங்கப்பட்டது, 2011. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பார்ப்போம். ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங் ஹியர் சின்ஸ் மார்னிங். காலையிலிருந்து, சின்ஸ் மார்னிங் அப்படின்னா காலையிலிருந்து அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன செயல் நடைபெற்றிருக்கு, வெயிட்டிங்ன்ற செயல் எப்பொழுதுலேருந்து நடைபெற்றிருக்கு, காலையிலிருந்து அந்த செயல் நடைபெற்றிருக்கு, இப்போது அந்த செயல் முடியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த இடத்துல இந்த காத்திருத்தல்ன்ற செயல் காலையில் ஆரம்பிச்சது சின்ஸ் மார்னிங், காலையில் ஆரம்பிச்சது இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு குறிப்பிடறதுக்கு இந்த சின்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சு. கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட செயல் இப்பொழுது வரைக்கும் நடைபெற்று இருக்கு, அந்த செயல் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு இந்த சென்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. சரி, அப்படின்னா அந்த செயல் தொடங்கப்பட்ட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்றது பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நேம் ஆஃப் த டேஸாக கூட இருக்கலாம். அதாவது நேம் ஆஃப் த டேஸ் அப்படின்னா நாட்களின் பெயர்களாக இருக்கலாம். அதாவது நாட்களின் பெயர்கள் அப்படின்னா இந்த சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இதெல்லாம் அந்த நாட்களின் பெயர்கள், ரைட்டா? அந்த ஒரு பெயராக கூட இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு I have been doing this work since Monday. திங்கட்கிழமையிலிருந்து நான் இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கின்றேன். இது மாதிரி வாரத்தில் இருக்கிற 7 நாட்களோட பேரும் வரலாம். சின்ஸ் மண்டே அப்படின்னா திங்கட்கிழமையிலிருந்து, சின்ஸ் டியூஸ்டே அப்படின்னா செவ்வாய்க்கிழமையிலிருந்து, சின்ஸ் வென்ஸ்டே அப்படின்னா புதன்கிழமையிலிருந்து, சின்ஸ் தேர்ஸ்டே அப்படின்னா வியாழக்கிழமையிலிருந்து, சின்ஸ் ஃப்ரைடே அப்படின்னா வெள்ளிக்கிழமையிலிருந்து, சின்ஸ் சாட்டர்டே அப்படின்னா சனிக்கிழமையிலிருந்து, சின்ஸ் சண்டே அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து. இந்த மாதிரி ஒரு செயல் தொடங்கப்பட்ட அந்த பாயிண்ட்ன்றது இந்த மாதிரி நாட்களின் பெயராகவும் இருக்கலாம். இரண்டாவது, ஒரு மாதத்தின் பெயராகவும் இருக்கலாம். அதாவது மாதத்தின் பெயர் அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி மாதத்தின் பெயராக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ பின் லேர்னிங் இங்கிலீஷ் சின்ஸ் ஜனவரி. ஜனவரியிலிருந்து நான் இங்கிலீஷ் கற்றுக்கொண்டு இருக்கின்றேன். ஐ பின் லேர்னிங் இங்கிலீஷ் சின்ஸ் பிப்ரவரி. பிப்ரவரியிலேருந்து நான் இங்கிலீஷ் கற்றுருக்கேன். இது மாதிரி இந்த 12 மாதத்தோட பேரையும் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது, ஒரு வருடத்தின் பெயராகவும் இருக்கலாம். வருடத்தின் பெயர் அப்படின்னா 2011, 2012, 2013 இதெல்லாம் ஒரு வருடத்தின் பெயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சின்ஸ் 2011 அப்படின்னா 2011 சின்ஸ் 2012 அப்படின்னா 2012 ஐ நோ ஹிம் சின்ஸ் 2011. 2011 எனக்கு அவரை தெரியும். ஐ பின் லேர்னிங் இங்கிலீஷ் சின்ஸ் 2010. 2010 நான் இங்கிலீஷ் கற்றுக்கொண்டு இருக்கின்றேன். இந்த மாதிரி இடங்களில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நேம் ஆஃப் தி டேஸ், நேம் ஆஃப் தி மந்த்ஸ், நேம் ஆஃப் தி இயர்ஸ் இது போகிறதுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் த டேஸ், நம்பர் ஆஃப் த மந்த்ஸ், நம்பர் ஆஃப் த இயர்ஸ் அப்படின்னு போடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்பர் ஆஃப் டேஸ்னால் இப்போ 5 நாள், 3 நாள் அல்லது 5 மாதம், 4 மாதம் இல்லை 5 வருஷம், 6 வருஷம் அப்படின்னு போட்டுருவாங்க. ஐ பின் லேர்னிங் இங்கிலீஷ் சின்ஸ் 4 days அப்படின்னு போட்டுருவாங்க. இப்போ இந்த இடத்துல இது தப்பு. இந்த இடத்துல ஒரு நம்பர் ஆஃப் த டேஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு அமௌண்ட் ஆஃப் த டைம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம சின்ஸ் பயன்படுத்தக்கூடாது, இந்த இடத்துல ஃபார் தான் பயன்படுத்தணும். ஒரு செயல் எவ்வளவு காலமாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு ஃபார் தான் யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நான் 4 நாளாக இங்கிலீஷ் கற்றுக்கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ பின் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 4 days அப்படின்னு சொல்லணும். அது இது நான் திங்கட்கிழமையிலிருந்து நான் இங்கிலீஷ் கற்றுக்கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ பின் லேர்னிங் இங்கிலீஷ் சின்ஸ் மண்டே அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ஸ்ன்றது ஒரு செயல் தொடங்கப்பட்ட அந்த ஸ்டார்டிங் பாயிண்டை குறிப்பிடுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நாலாவது பார்ட்ஸ் ஆஃப் த டே. பார்ட்ஸ் ஆஃப் த டே அப்படின்னா மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட். சின்ஸ் மார்னிங் காலையிலிருந்து, சின்ஸ் ஆஃப்டர்நூன் மத்தியானத்திலிருந்து, சின்ஸ் ஈவினிங் சாயங்காலத்திலிருந்து, சின்ஸ் நைட் இரவிலிருந்து. இட்ஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங் காலையிலேருந்து மழை பெய்து கொண்டு இருக்கின்றது. இட்ஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் நைட் நைட்லேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இட்ஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் ஆஃப்டர்நூன் மத்தியானத்துலேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த டே கூட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5வது பாயிண்ட் என்னென்னா, ஒரு கிளாக் இப்போ 2 மணிலேருந்து 3 மணிலேருந்து அல்லது 2 AM-லேருந்து 3 PM-லேருந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கும் இந்த சின்ஸ் பயன்படுத்தலாம். சின்ஸ் 2 o'clock அப்படின்னா 2 மணிலேருந்து, சின்ஸ் 5 o'clock அப்படின்னா 5 மணிலேருந்து. ஐ பின் வெயிட்டிங் ஹியர் சின்ஸ் 2 o'clock நான் 2 மணிலேருந்து இங்கே காத்திருக்கின்றேன். நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்தும் பொழுது AM PMலாம் நம்ம பயன்படுத்த மாட்டோம். சப்போஸ் நீங்கள் லிட்ரலாக எங்கேயாவது எழுதும் பொழுது இந்த AM PM பயன்படுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு செயல் தொடங்கப்பட்ட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது இந்த 2 o'clock 3 o'clock இந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லாஸ்ட் வீக் இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச ஒரு காலத்தை குறிப்பிடலாம். ஐ ஹேவன்ட் சீன் ஹிம் சின்ஸ் லாஸ்ட் இயர். போன வருஷத்துலேருந்து நான் அவனை பார்க்கல, அல்லது கடந்த வருடத்துலேருந்து நான் அவனை பார்க்கல. ஐ ஹேவன்ட் சீன் ஹிம் சின்ஸ் லாஸ்ட் மந்த். நான் போன மாதத்துலேருந்து நான் அவனை பார்க்கல.
ஐ ஹேவன்ட் சீன் ஹிம் சின்ஸ் லாஸ்ட் வீக். நான் போன வாரத்துலேருந்து நான் அவனை பார்க்கல. நம்ம டேஸ்க்கு இதை சொல்லலாம், ஆனால் நம்ம லாஸ்ட் டேன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலா என்ன சொல்லுவோம், எஸ்டர்டேன்னு சொல்லுவோம். ஐ ஹேவன்ட் சீன் ஹிம் எஸ்டர்டே, நேற்றுலேருந்து நான் அவனை பார்க்கல. லாஸ்ட் நாள்னு சொல்ல மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டேன்னு சொல்ல மாட்டோம். ஐ ஹேவன்ட் சீன் ஹிம் எஸ்டர்டே, நேற்றுலேருந்து நான் அவனை பார்க்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் போவோம். நேம் ஆஃப் தி ஃபெஸ்டிவல்ஸ். ஃபெஸ்டிவல்ஸ்னால் இந்த தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்ஜான், இந்த மாதிரிலாம் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல்ஸாக கூட இருக்கலாம். சின்ஸ் தீபாவளி அப்படின்னா தீபாவளியிலேருந்து, சின்ஸ் கிறிஸ்துமஸ் அப்படின்னா கிறிஸ்துமஸில் இருந்து, சின்ஸ் ரம்ஜான் அப்படின்னா ரம்ஜான்லேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்றது ஒரு ஃபெஸ்டிவல்ஸாக கூட இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு செயலாக கூட இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, ஐ ஹேவன்ட் சீன் ராகுல் சின்ஸ் வி கேம். நாங்கள் வந்ததுலேருந்து ராகுலை பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது என்னது, வி கேம், நாங்கள் வந்ததில் இருந்து. ஸோ ஒரு செயலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது இன்னொரு செயல் நடைபெற்று முடிந்த ஒரு செயலாக கூட இருக்கலாம். இப்போ இதுக்கு சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஐ ஹேவன்ட் சீன் ஹிம் சின்ஸ் ஹி லெஃப்ட். அவன் போனதுலேருந்து நான் அவனை பார்க்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். நம்ம தமிழில் சில இடங்களில் அந்த லிருந்து அப்படின்றத உச்சரிக்க மாட்டோம், ஆனால் அந்த கான்செப்டில் பேசுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, நான் அவளை பார்த்து 6 மாதங்கள் கடந்து விட்டன. ஆனால் இந்த இடத்துல கான்செப்ட் என்னன்னா, அவளை பார்த்ததுலேருந்து 6 மாதங்கள் கடந்து விட்டது அப்படின்றது தான் இதோட ஆக்சுவல் மீனிங். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்துல நம்ம அந்த லிருந்துன்ற வார்த்தை உச்சரிக்கலனாலும் இங்கிலீஷில் இந்த சென்ஸ்ன்ற வார்த்தை பயன்படுத்தணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, 6 months have passed since I saw her. அவளை பார்த்து 6 மாதங்கள் கடந்து விட்டன. 5 years have passed since I went to Mumbai. நான் மும்பைக்கு சென்று 5 ஆண்டுகள் கடந்து விட்டன. 2 months have passed since I resigned. நான் ரிசைன் பண்ணி 2 மாதங்கள் கடந்து விட்டன. ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் இப்படிலாம் கடந்து விட்டன இப்படிலாம் சொல்லவே மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லுவோம், ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். 2 மாதம் ஆயிடுச்சு, 3 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி சொல்கிறேன்னா, இட்ஸ் பீன் 2 months அப்படின்னா 2 மாதம் ஆயிடுச்சு. சின்ஸ் லாஸ்ட் ஐ saw her, நான் கடைசியாக அவளை பார்த்து 2 மாதம் ஆயிடுச்சு. இட்ஸ் பீன் 2 years சின்ஸ் he died. அவர் இறந்து 2 வருடங்கள் ஆகிவிட்டன. அதாவது அவர் இறந்து 2 வருஷம் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் பீன் a long time since he went. அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இட்ஸ் பீன் 2 hours since he came. அவன் வந்து 2 மணி நேரம் ஆச்சு. இட்ஸ் பீன் 3 weeks since I gave it to you. நான் உனக்கு இதை கொடுத்து 3 வாரம் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் மீனிங் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த மீனிங் போவோம். அடுத்த மீனிங், இந்த சின்ஸ் அப்படின்னா ஆதலால் அப்படின்ற மீனிங்கில் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கே புரியும். இட் ரெயின்ட் அப்படின்னா மழை பெய்தது அப்படின்னு அர்த்தம். சின்ஸ் இட் ரெயின்ட் அப்படின்னா மழை பெய்ததால் அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் டயர்ட் அப்படின்னா நீ களைப்பாக இருக்கின்றாய். சின்ஸ் யூ ஆர் டயர்ட் அப்படின்னா நீ களைப்பாக இருப்பதால். ஸோ இந்த சின்ஸ்ன்றது இந்த ஆதலால்ன்ற மீனிங்கில் நம்ம பயன்படுத்தலாம். சின்ஸ் இட் ரெயின் அப்படின்னா மழை பெய்ததால். ஐ டிடன்ட் கோ, மழை பெய்ததால் நான் போகவில்லை. மழை பெஞ்சனால நான் போகலை. இந்த இடத்துல சின்ஸோட யூசேஜ் என்னன்னா, ஒரு ரீசனை சொல்ல பயன்படுது. நம்ம ஒரு செயல் செஞ்சுருக்கோம், அது எதனால் செஞ்சோன்ற ரீசனை சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுது. சின்ஸ் இட் ரெயின்ட், இதுதான் அந்த ரீசன். நம்ம செஞ்ச செயல் என்ன, ஐ டிடன்ட் கோ. ஏன் போகலை, அந்த ரீசனை சொல்கிறதுக்கு தான் இந்த சென்ஸ். இட் ரெயின்ட், மழை பெஞ்சனால நான் போகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்ஸ்ன்றது ஒரு ரீசனை சொல்ல பயன்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ரீசனை சொல்கிறதுக்கு இந்த சென்ஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த இடத்துல நம்ம சென்ஸ்க்கு பதிலா அஸ் கூட நம்ம பயன்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அஸ்ஸுக்கு நிறையா மீனிங் இருக்குது. நம்ம அதை ஒரு வீடியோவில் பார்ப்போம். அப்போல்லாம் அதோட யூசேஜ் பார்ப்போம். அப்புறம் பிகாஸ் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறையா வார்த்தைகள் இருக்குது ஒரு ரீசனை சொல்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ஸ் மை பிரதர் வாஸ் சிக் ஐ குடன்ட் கோ தேர். என்னுடைய பிரதருக்கு உடம்பு முடியாததால் ஐ குடன்ட் கோ தேர், என்னால் அங்கே போக முடியலை. சின்ஸ் ஐ வாஸ் பிஸி ஐ குடன்ட் கால் யூ. நான் பிஸியாக இருந்தனால உனக்கு கால் பண்ண முடியலை. இதெல்லாம் நமக்கு அடிக்கடி யூஸ் ஆகிற ஒரு வேர்டு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் பேசி பழகுங்க. சின்ஸ் ஐ வாஸ் பிஸி ஐ குடன்ட் கால் யூ. நான் பிஸியாக இருந்ததால் உனக்கு ஃபோன் செய்ய முடியவில்லை.
சின்ஸ் ஐ வாஸ் பிஸி ஐ couldn't attend your கால். நான் பிஸியாக இருந்ததுனால உன்னோட காலை அட்டன் பண்ண முடியலை. சின்ஸ் he is rich he can buy anything. அவன் பணக்காரனாக இருக்கிறதால அவனால் எது வேணாலும் வாங்க முடியும். சின்ஸ் ஐ வாஸ் unwell ஐ didn't come. எனக்கு உடம்பு முடியாததால். சின்ஸ் ஐ don't have enough money ஐ can't buy a new mobile. என்னிடம் போதிய பணம் இல்லாததால் என்னால் ஒரு புதிய மொபைல் வாங்க முடியாது. சின்ஸ் ஐ வாஸ் ஹங்க்ரி ஐ ate pizza. எனக்கு பசியாக இருந்ததுனால நான் பீட்சா சாப்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் நான் ஸ்லோவாக பேச முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பீடு போதும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இன்னும் மெதுவாக சொல்லணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் கிளிக்கிங்.